friends, welcome you to Inna Creations. நம்மளோட லாஸ்ட் வீடியோல நம்ம எலக்ட்ரிக் வெஹிக்கிள் எதுக்காக யூஸ் பண்றோம், நம்ம எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளால என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்கு அப்படின்றத நம்ம டீடைலா பார்த்தோம். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபார் ஃபர்தர் நோட்டிஃபிகேஷன்ஸ் கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, அதாவது கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு, நைட்ரஸ் ஆக்சைடு, சல்ஃபரிக் சல்ஃபர் டை ஆக்சைடு, இந்த மாதிரி பலவிதமான கேஸஸ் வந்துட்டு நம்மளோட வேர்ல்டுல ஏர் பொல்யூட்டன்ட்க்கு ஒரு முக்கியமான இஷ்யூவா இருக்கு. இது எல்லாம் எங்க இருந்து வெளிப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா நம்ம யூஸ் பண்ற வெஹிக்கல்ஸ், ஐ மீன் இந்த 4 வீலர் ஆகட்டும், எந்த வெஹிக்கல்ஸ்ல இருந்து வெளிவர அந்த கேஸஸ் தான் வந்துட்டு இவ்வளோத்துக்கும் ப்ராப்ளமா இருக்கு. ஸோ அதோட விளைவா தான் இன்னைக்கு நம்ம ஏர் பொல்யூட்டன்ட்டை வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம வந்துட்டு அந்த யூஸ் பண்ற நார்மல் டீசல் பெட்ரோல் யூஸ் பண்ற அந்த லிக்விட் ஃபியூல்ஸ் யூஸ் பண்ற கார்ஸ்க்கு பதிலா எலக்ட்ரிக்கல் வெஹிக்கல்ஸை யூஸ் பண்ணோம் அப்படின்றது தான் நம்மளோட மோட்டோ. ஸோ பாருங்க, பேட்டரி யூஸ் பண்ணி எப்படி ஒரு எலக்ட்ரிக்கல் வெஹிக்கல் மூவ் ஆகுது, அது எப்படி நம்ம ஒரு ஃபோனு சார்ஜ் போடுற மாதிரி இந்த காரை எப்படி நம்ம சார்ஜ் போட்டு நம்ம ஃபர்தரா யூஸ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நம்ம பேசிக் டிப்ஸ் பார்த்துருக்கோம் லாஸ்ட் வீடியோலேயே. அதோட கண்டினியூஷன் தான் இப்போ பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதில் தான் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு, அதோட ஓவர் வியூவோட, ஐ மீன் இந்த டைப்ஸ் எவ்வளோ இருக்கு, அந்த உள்ள என்ன மோட்டார் டிரைவ் யூஸ் பண்றாங்க, ஐ மீன் இந்த எனர்ஜி சோர்சஸ் எதை வந்து ஒரு சோலார் யூஸ் பண்ணி அதை ரன் பண்ண வைக்கிறாங்க, அதை எப்படி சார்ஜ் பண்ணணும், ஸோ வெஹிக்கிள்ல இருந்து அந்த கிரிட் கனெக்ஷன் வரைக்கும் என்ன ப்ராசஸ் நடக்குது, இவி சிஸ்டம்ஸோட கான்ஃபிகரேஷன்ஸ் என்ன, ஸோ ஹைபிரிடோட கான்ஃபிகரேஷன்ஸ் என்ன அப்படின்றத நம்ம ஒவ்வொரு வீடியோலயும் பார்த்துட்டு வரோம். ஸோ லாஸ்ட் வீடியோல நம்ம கிளியரா பெனிஃபிட்ஸ், அதாவது அதை யூஸ் பண்ணா என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்றத கிளியரா பார்த்தோம். இந்த பார்க்காதவங்க கொஞ்சம் லாஸ்ட் வீடியோவை பார்த்தீங்கன்னா தான் அதோட கண்டினியூஷன் புரியும். அண்ட் தென் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது உள்ள நம்ம லைனா எனர்ஜி சோர்சஸ்னா என்ன, அதுல இருக்க பொல்யூஷன் எப்படி வந்து என்னென்ன பொல்யூஷன் எந்த வகையா வந்துட்டு இருக்கு, அண்ட் தென் டைவர்சிபிகேஷன்னா ஒரு நத்திங் பட் அந்த எனர்ஜியை வந்து ஒரு பிரிச்சு காமிச்சிருக்கோம் நம்ம வந்துட்டு, ஐ மீன் த லிக்விட், கேஸ், பேட்டரி, அல்ட்ரா கெப்பாசிட்டர்ஸ், இந்த மாதிரி வந்து எனர்ஜியை வந்து ஸ்பிளிட் அப் பண்ணி அதோட எனர்ஜி எந்தெந்த ஐ மீன் எந்தெந்த இதுக்கு எப்படி யூஸ் பண்றது அப்படின்றத நான் உள்ள கிளியரா காமிப்பேன். எஃபிஷியன்சிஸ், எந்தெந்த எலக்ட்ரிக்கல் வெஹிக்கலோட எஃபிஷியன்சி எப்படி எப்படி இருக்கு, அதாவது எலக்ட்ரிக்கல் வெஹிக்கல்னா ஒன்லி வந்துட்டு பேட்டரி யூஸ் பண்ணி பண்றது மட்டும் கிடையாது, உள்ள பல டைப்ஸ் இருக்கு எலக்ட்ரிக்கல் வெஹிக்கல்ஸ்லேயே. ஸோ ஒவ்வொன்றத்தோட எஃபிஷியன்சிஸ் எப்படி இருக்கு அப்படின்றதும் பார்க்கலாம். ஸோ காஸ்ட் எப்படி இருக்கும், பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். இனிஷியலாக வந்துட்டு எலக்ட்ரிக்கல் வெஹிக்கலோட காஸ்ட் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவில் ஒரு 12 lakhsல இருந்தே சீப்பாக வந்து ஆரம்பிச்சு கொண்டு போயிட்டு இருக்காங்க. டாடா டைகர் இவி, டாடா நெக்ஸான், அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 9 lakhsல இருந்து 16 lakhs வரைக்கும் நம்ம பேசிக்காக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற கார் மாதிரியே சீப்பாக நம்மளுக்கு கிடைக்குது. அதுக்கு மேலே நம்ம பென்ஸ் கார் அப்படின்னு போனாதான் அது நியர்லி 99 lakhs அந்த மாதிரி ஆகுது. ஸோ அதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கணும் பார்க்கலாம். எனர்ஜி சோர்சஸ் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, நம்மளோட வெஹிக்கல்ல எந்த மாதிரியான ஸ்டோரேஜ், ஐ மீன் உள்ள ஒரு ஃபியூவல் டேங்க், எந்த மாதிரியோட ஸ்டோரேஜ் நம்ம யூஸ் பண்ணி நம்மளோட வெஹிக்கலை ரன் பண்ண வைக்கிறோம் அப்படின்றது தான் எனர்ஜி சோர்ஸ். அதை தான் நான் இங்கே ஸ்டோரேஜ் போட்டிருப்பேன். நம்ம பேசிக்காக இன்னைக்கு யூஸ் பண்ற வெஹிக்கல்ஸ் பார்த்தீங்கன்னா லிக்விட் ஃபியூவல்ஸ், ஐ மீன் பெட்ரோல் அண்ட் டீசல், அண்ட் தென் கேஸ் யூஸ் பண்ணியும் வந்துட்டு நம்ம காரை ரன் பண்ணலாம். அதுதான் கம்ப்ரஸ்ட் நேச்சுரல் கேஸ் அண்ட் ஹைட்ரஜன் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் நம்ம இப்போ சஜஸ்ட் பண்றது வந்து பேட்டரிஸ் யூஸ் பண்ணி, அதாவது எலக்ட்ரிசிட்டி நம்ம பவர் சப்ளை உள்ள கொடுத்து அந்த பேட்டரியை சார்ஜ் பண்ணிக்கிட்டு ஒரு மோட்டாரை யூஸ் பண்ணி அந்த வண்டியை நம்ம, ஐ மீன் இந்த எலக்ட்ரிக்கல் வெஹிக்கலை ரன் பண்றோம். அதை தான் நம்ம சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கு மேலே போனோம்னா யூசி அண்ட் யூஎஃப், இந்த அல்ட்ரா கெப்பாசிட்டர் அண்ட் ஃபிளைவீல் வச்சும் இவியை ரெடி பண்ணலாம். ஸோ அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நம்ம இதெல்லாம் ஆல்ரெடி பார்த்துருக்கோம் பெனிஃபிட்ஸு. ஸோ அதில் நம்ம எனர்ஜி சோர்சஸ், பொல்யூஷன், அதை ரெண்டுத்தையும் பார்த்துருப்போம். எனர்ஜி சோர்சஸ்னால் இப்போ தான் நான் உங்களுக்கு லாஸ்ட் ஸ்லைடில் இதை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணேன். அண்ட் தென் பொல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதான் இன்னைக்கு ஒரு குளோபல் வார்மிங் வந்துட்டு நம்மளோட இடத்துல ஒரு ருத்ர தாண்டவம் ஆடுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதோட ஃபர்ஸ்ட் இனிஷியல் சோர்ஸே வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுற வெஹிக்கல்ஸ் தான். அதில் எந்தவித மாற்றமும் இல்லை. அதுல இருந்து வெளிவர அந்த தேவையற்ற இந்த கார்பன் மோனாக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன் கேஸ், நைட்ரஸ் ஆக்சைடு, இந்த விஓசி, ஹைட்ரோ கார்பன், சல்ஃபர் டை ஆக்சைடு, இது எல்லாம் அதுல இருந்து வெளிவர அந்த நச்சு காற்று தான் ஒரு குளோபல் வார்மிங்கை ஃபார்ம் பண்றதுக்கும் ஒரு ஓசோன் லேயர்ல அந்த அளவுக்கு ஒரு ஹோல் கொண்டு வர்றதுக்கும் ஒரு முக்கியமான ரீசனா இருக்கு.
அதில் நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி பர்டிகுலேட் மேட்டர் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்ம கண்ணுக்கு தெரியாத அவ்வளோ மைன்யூட்டான பார்ட்டிகல்ஸை தான் வந்துட்டு பர்டிகுலேட் மேட்டர் சொல்லுவாங்க. அது இட்ஸ் வெரி எக்ஸ்ட்ரீம்லி ஸ்மால் கூட சொல்லலாம். இட் கேன் பி இந்த ரேஞ்ச் ஆஃப் மைக்ரோமீட்டர், அந்த அளவுக்கு அது இருக்கும். அதை நம்மளோட நார்மல் ஐஸ்ல பார்க்கவே முடியாது. அதுவும் இல்லாமல் நம்ம சுவாசிக்கும் போது எதையும் ஃபில்டர் பண்ணி நம்ம சுவாசிக்கிறது இல்லை. அப்படியே நம்மளோட ஹியூமன் த்ரோட்ல நம்ம நார்மலா தான் வந்து நம்ம நோஸ்ல சுவாசிக்கிறோம். அப்படி இருக்கும் போது இந்த மைன்யூட் பார்ட்டிகல்ஸ் நம்மளுக்குள்ள போக போக அது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க, அது கண்டிப்பா ஒரு லங்ஸ், ஹார்ட், இந்த மாதிரி பிரெயின், இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸை கொண்டு வர்றதுக்கு நிறையவே உறுதுணையா இருக்கு. அண்ட் தென் ஏன் வந்துட்டு இது இந்த அளவுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நம்மளுக்கே தெரியாம நிறைய ஹார்ட் ப்ராப்ளம்ஸ், ஹார்ட் அட்டாக்ஸ்லாம் வருது. அது எதனால நம்ம டாக்டர்ஸாலே ஐடென்டிஃபை பண்ண முடியாது. இட்ஸ் ஆல் நேச்சர். நம்ம நேச்சர் அந்த அளவுக்கு ஸ்பாயில் பண்ணிட்டே வரும். அதுவும் மெயினா பெட்ரோல்ல இருந்து டீசல்ல வெளிவர அந்த புகையில தான் பர்டிகுலேட் மேட்டர் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா கார்பன் மோனாக்சைடு அண்ட் கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் மோனாக்சைடு அப்படின்னா வந்துட்டு இதை பாருங்க, எந்த அளவுக்கு அதுல இருந்து கேஸ் வந்து வெளியே வருது. அதுல இருந்து வெளியே வர அந்த ரேடியேஷன்ஸ் பாத்தீங்கன்னா ஐஎஃப் ரேடியேஷன், இன்ஃப்ராரெட் ரேடியேஷன் வந்து அந்த அட்மாஸ்பியர்ல ஒரு கிரீன் ஹவுஸ், அதை தான் கிரீன் ஹவுஸ் கேசஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை தான் வந்துட்டு அதை ஃபார்ம் பண்ணுது, அட்மாஸ்பியர்ல கிரீன் ஹவுஸ் கேசஸ் கொண்டு வருது. இந்த கார்பன் மோனாக்சைடு வந்துட்டு நம்ம கண்ணுக்கே தெரியாது. பொதுவா வந்துட்டு எப்படி சொல்றது, அந்த கண்ணுக்கே தெரியாதுன்றத விட அந்த புகையில இருக்க அந்த சின்ன சின்ன மைன்யூட் பார்ட்டிகல்ஸ் நம்ம கண்ணுக்கே தெரியாது. அதுவும் இல்லாம இது ஒரு கலர்லெஸ், ஒரு ஆர்டர்லெஸ் அண்ட் வெறும் பாய்சனஸ் கேசஸ்ன்னு கூட சொல்லலாம். அண்ட் தென் கார்பன் டை ஆக்சைடு பாத்தீங்கன்னா அது வந்து கண்டிப்பா ஒரு இட்ஸ் கான்ட்ரிபியூட் டு கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட்னு கூட சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மீத்தேன் கேசஸ். மீத்தேன் கேஸ் எதுல இருந்து கண்டிப்பா வெளியே வருது அப்படின்னு சொன்னா அதுல வர ஃபாசில் ஃபியூல்ஸ்ல இருந்து தான் அந்த பொல்யூஷன் மெயினா கிரியேட் ஆகுது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் ஒரு நேச்சுரல் ப்ராசஸ் தான். ஒரு டெட் ஆர்கானிசம்ஸை நம்ம பரி பண்ணி வச்சுட்டு கொஞ்ச நாள் கழிச்சு எரிக்கிறது, தேவையில்லாத டயர்ஸ், இந்த மாதிரி பிளாஸ்டிக்ஸ் இதெல்லாம் போட்டு எரிக்கிறதால வெளியே வர அந்த பொல்யூஷன் தான் மீத்தேன் கேஸ். மெயினா இது எதுல இருந்து வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம யூஸ் பண்ற வண்டியில பெட்ரோல், கோல், நேச்சுரல் கேஸ், இந்த மாதிரி கேஸ்ல இருந்து வர அவுட்கமிங்ஸ் தான் வந்துட்டு நம்ம வந்து மீத்தேன் கேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதான் CH4 அப்படின்னு சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நைட்ரஸ் ஆக்சைடு. நைட்ரஸ் ஆக்சைடு ஆகட்டும், நைட்ரஸ் டை ஆக்சைடு ஆகட்டும், இது எல்லாமே ஒரு கிரீன் ஹவுஸ் கேசஸ் தான். இதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா ஒரு ரேடியேஷனை அப்சர்வ் பண்ணிக்கணும், அதுல இருந்து அட்மாஸ்பியருக்கு ஒரு ஹீட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணுது. அது மூலயமா வந்துட்டு நம்ம வந்து ஒரு கிரீன் ஹவுஸ் கேசஸ் தான் ஃபார்ம் பண்ணிட்டே இருக்கோம். நம்ம கண்ணுக்கே தெரியாம ஒவ்வொரு டேவும் நம்ம அவ்வளோ ஒரு பொல்யூஷனை வந்து உற்பத்தி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றதுல மாற்றமே இல்லை. நெக்ஸ்ட் வந்து வாலடைல் ஆர்கானிக் காம்பவுண்ட். மோஸ்ட்லி நீங்க வீட்ல பெயிண்ட் அடிக்க வந்தாங்கன்னா அவங்க அந்த மாதிரி வாலடைல் திங்ஸை வந்து நோட் பண்றதை நீங்க பாத்துக்கலாம் இன்டோர்ல. ஏன்னா ஒரு சின்ன கெமிக்கல்ஸ்ல கூட அந்த அளவுக்கு வந்து ஒரு ரூம் டெம்பரேச்சரை வந்து அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ வந்து இந்த பெயிண்டை ப்ரிஃபர் பண்ணுங்க, இந்த பெயிண்டை ப்ரிஃபர் பண்ணுங்கன்றது இப்போ ஏன் சொல்றாங்க அப்படின்னாங்க, நீங்க பாத்தீங்கன்னா அதோட வாலடைல் சப்ஸ்டன்ஸ் தான். சில பெயிண்ட் அடிச்சா வீடு உள்ள ரொம்ப கூலிங்கா இருக்கும். சிலது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரேடியேஷனை ஃபுல்லா அப்சர்வ் பண்ணிட்டு அந்த ப்ரெஷரை வந்து வேப்பர் ப்ரெஷரை வந்து அதிகமா நம்மளுக்கு வீட்டு உள்ள கொடுக்கும். அது வந்து ஆர்டினரி டெம்பரேச்சரோட அதிகமா தெரியலாம். ஸோ இதெல்லாம் மெயினா வாலடைல் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸோட சோர்ஸ் என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒரு ஃபியூவலை ஸ்டோர் பண்ணி ஒரு ஃபியூவல் ஸ்டோர் பண்ணி இருக்கிறது, அது மூலயமா வெளியே வர அந்த ப்ரெஷரு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஒரு வுட்டை ப்ரெசர்வ் பண்ணியிருந்தீங்கன்னா அதுலேருந்து வெளியே வர வாலடைல் சப்ஸ்டன்ஸ். அதுவும் இல்லாமல் மெயினாக ஏன் பெயிண்ட் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் ஒரு எது வேணால் நடக்கும். ரெஸ்பிரேட்டரி இரிட்டேஷன் ஆகலாம், விஷுவல் டிசார்டர்ஸ் ஆகலாம், அது எல்லாமே பெயிண்ட்ஸ் மூலயமா அதில் தான் வாலடைல் ஆர்கானிக் காம்பவுண்ட் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஹைட்ரோ கார்பன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஓஷன்ல வந்துட்டு இந்த பாருங்க வாலடைல் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் எங்க இருந்து வருதுன்னு சொல்லியிருக்கேன். அண்ட் தென் நம்ம இப்ப எது பார்த்துட்டு இருக்கோம், ஹைட்ரஜன் கார்பன். ஓகே, இந்த ஹைட்ரஜன் கார்பன் பாத்தீங்கன்னா ஒரு ஓஷன்ல வந்து ஒரு ஆயில் ஸ்பில் வந்து ரிலீஸ் ஆகி இப்ப நிறைய வந்து அந்த மாதிரி ஓஷன்ல வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை வந்து ஆயில் பொல்யூஷன்ஸ் விச் இஸ் இன்வால்வ் இன் ஹைட்ரோ கார்பன் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த லாஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா சல்ஃபர் டை ஆக்சைடு. இது மெயினா வந்து ஒரு நம்ம ஃபாசில் ஃபியூல்ஸை பரியிங் பண்ண அதுலேருந்து எமிட் ஆகிற அந்த சப்ஸ்டன்ஸ் தான் நம்ம சல்ஃபர் டை ஆக்சைடு அப்படின்னு சொல்லுவோம். மெயினாக கோல், ஆயில், டீசல் இந்த மாதிரி மெட்டீரியல்ஸில் சல்ஃபர் இருக்குது நிறைய. அண்ட் தென் சல்ஃபர் டை ஆக்சைடு அப்படின்றது பார்த்தீங்கன்னா அது ஒரு செகண்டரி பொல்யூட்டன் கூட சொல்லலாம், விச் இஸ் இன்க்ளூட் இன் பர்டிகுலேட் மேட்டர் அண்ட்
ஆசிட் ரெயின், இதுல கூட சல்ஃபர் டை ஆக்சைடு இருக்கும். இந்த ஓவரால் வியூவா அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த திங்ஸ், இந்த CO இது அண்ட் தென் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கிரீன் ஹவுஸ் கேசஸ் தான் கண்டிப்பா. இந்த பர்டிகுலர் மேட்டர்ன்றது ஒரு மைன்யூட் பார்ட்டிகல்ஸ், அது எந்த அளவுக்கு அதோட எஃபெக்ட் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம். அண்ட் தென் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் கார்பன் மோனாக்சைடு என்னன்னு பார்த்தோம். அது நம்ம கண்ணுக்கே தெரியாம எந்த அளவுக்கு ஒரு கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் கான்ட்ரிபியூஷனா இருக்கு. அண்ட் தென் மீத்தேன் கேசஸ், வெல் மீத்தேன் கேசஸ் ஒரு ஃபாசில் ஃபியூல்ஸ் எரிக்கிறது மூலயமா நம்மளுக்கு எந்த அளவுக்கு அதுல ப்ரெஷர், வேப்பர் ப்ரெஷர் இருக்கு. நைட்ரஸ் ஆக்சைடுன்றது அதுவும் ரேடியேஷன் அப்சர்வ் பண்ணிட்டு அந்த ஹீட் அட்மாஸ்பியருக்கு விடுது, இன்ஃப்ராரெட் ரேடியேஷன். அண்ட் VOC நம்ம சொன்ன மாதிரி இங்க பாருங்க, ஒரு இண்டஸ்ட்ரியில இருந்து எரிச்சு வர்றது, ஒரு ஃபியூவலை பரி பண்றது, ஒரு ஆட்டோமொபைல்ல இருந்து வெளியே எக்ஸாஸ்ட், இது எல்லாத்தையும் நம்ம VOC சொல்லுவோம். ஹைட்ரோகார்பன் அப்படின்றது தான் நான் இப்ப சொன்ன மாதிரி ஒரு ஓஷன், ஃபார் எக்ஸாம்பிள் ஓஷன்ல மரைன் சிஸ்டம்ல ஏற்படுற அந்த ஆயில் பொல்யூஷன். அண்ட் லாஸ்டா சல்ஃபர் டை ஆக்சைடு அப்படின்றது பாத்தீங்கன்னா சல்ஃபர் கண்டென்ட் மெயினா கோல், ஆயில், டீசல்ல அதிகமா இருக்கு மெட்டீரியல்ஸ், அந்த சல்ஃபர் மெட்டீரியல்ஸ். அதுதான் நான் இங்க கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். விச் ஆர் த பொல்யூஷன்ஸ் இன்வால்வ்ட் இன் ஆர் டெய்லி லைஃப். இதை நம்ம ஓவர்டேக் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம EVக்கு மூவ் ஆகணும். அண்ட் தென் பாத்தீங்கன்னா பொல்யூட்டன்ட்டை எப்படி கம்பேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி இந்த கிரீன் ஹவுஸ் கேசஸ் எந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்ற இன்டர்னல் கம்பஷன் EVலயும் நம்ம யூஸ் பண்ண போற பியூர் பேட்டரி எலக்ட்ரிக் வெஹிக்கல்லையும் நம்ம எப்படி சார்ட்டா யூஸ் பண்ணிருக்கோம் பாருங்க. ஆக்சுவலா இது ஹைபிரிட் எலக்ட்ரிக் வெஹிக்கல், இது பிளக்-இன் ஹைபிரிட், இது ரேஞ்ச் எக்ஸ்டெண்டட் ஹைபிரிட் எலக்ட்ரிக் வெஹிக்கல். இது உங்களுக்கு தேவையில்லை, இனி வர அப்கமிங் வீடியோஸ்ல இதை பத்தின ஃபுல் டீடைல்ஸ் நான் கொடுக்குறேன். ஆனா மெயினா இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ற கார்ஸ் பாத்தீங்கன்னா, ஒரு டாடா கார் ஆகட்டும், டொயோட்டோ, ஃப்ரிட்டா, எது வேணா இருக்கட்டும், அதெல்லாம் நம்ம ஒரு இன்டர்னல் கம்பஷன் இன்ஜினை யூஸ் பண்ற ஒரு வெஹிக்கல்ஸ், எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ். நம்ம பியூரா பேட்டரி, ஒரு இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின் இல்லாம ஒரு பேட்டரியை யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா அந்த எலக்ட்ரிக்கல் வெஹிக்கல்ஸ்ல பொல்யூட்டன்ட் எவ்வளவு வருது அப்படின்னு பாருங்க. அதான் நான் ரிலேட்டிவ் எமிஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். எமிஷன் இஸ் நத்திங் பட் த பொல்யூட்டன்ட் கம்மிங் அவுட் ஃப்ரம் த வெஹிக்கல்ஸ். ஸோ இன்டர்னல் கம்பஷன் நீங்க பாருங்க, இதெல்லாம் நான் கலர் கோடிங்கோட எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். கார்பன் மோனாக்சைடு, ஹைட்ரோகார்பன், நைட்ரஸ் ஆக்சைடு, சல்ஃபர் டை ஆக்சைடு அண்ட் பர்டிகுலேட் மேட்டர். பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு எது இருக்குன்னா கார்பன் மோனாக்சைடு. நான் சொன்ன மாதிரி இட்ஸ் வெரி பாய்சனஸ் கேசஸ், கலர்லெஸ் அண்ட் ஆர்டர்லெஸ் கேஸ். அது எந்த அளவுக்கு பாருங்க நம்மளுக்கு பொல்யூட்டன்ட்டை கொடுக்குது. அதோட பாதியா ஹைட்ரோகார்பன் அண்ட் ஸ்டெப் பை ஸ்டெப்பா குறையுது. ஸோ ஆஸ் த வைஸ் நம்ம பேட்டரிக்கு மூவ் ஆகும்போது அது எந்த அளவுக்கு நம்மளுக்கு பொல்யூட்டன்ட்டை குறைக்கலாம் அப்படின்றத இந்த சார்ட் மூலியமா தெரிஞ்சுக்கலாம். அப்சல்யூட்லி நம்ம இதோட இதை புரிஞ்சுக்கிட்டு அவேர்னஸா நம்ம இனி வர ஃபர்தர்ல பேட்டரி எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ்ல எல்லாம் மூவ் ஆவாங்க அப்படின்றது எந்த வித மாற்றமும் இல்லை. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம இப்ப எனர்ஜி சோர்சஸ் நம்மளுக்கு ஃபினிஷ் ஆயிடுச்சு. எனர்ஜி சோர்சஸ் இஸ் நத்திங் பட் லிக்விட் ஃபியூவல்ஸ், த பேசிக் எனர்ஜி சோர்ஸ். பொல்யூஷன் இப்ப நம்ம பார்த்த கிரீன் ஹவுஸ் கேசஸ். அந்த நெக்ஸ்ட் பார்க்க போறது எனர்ஜி டைவர்சிபிகேஷன். நான் சொன்ன மாதிரி டைவர்சிபிகேஷன் அப்படின்னா ஒன்னும் இல்லை, ஒரு பிரிச்சு காமிக்கிறது. எனர்ஜியை எப்படி எப்படிலாம் இருக்கும் அப்படின்றத பாருங்க, பிரிச்சு காமிச்சிருக்கேன். நம்ம இனிஷியலா பார்த்த மாதிரி எனர்ஜி சோர்சஸ்ல லிக்விட் ஃபியூல்ஸ், கேசியஸ் ஃபியூல்ஸ், பேட்டரிஸ் இருக்கு. ஸோ அதை தான் நான் இங்க யூஸ் பண்ணிருப்பேன். கர்சர் கொஞ்சம் கிளியரா ஃபாலோ பண்ணிக்கோங்க. liquid fuels, gaseous fuels, and then the battery is nothing but the electricity, and then hydrogen. இதெல்லாம் பாத்தீங்கன்னா liquid is nothing but a oil, gas is nothing but a natural gas, electricity அப்படின்றது தான் இங்க நம்மளுக்கு மெயின். நம்ம இதுதான் இந்த பேட்டரி எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளை யூஸ் பண்ணுங்க அப்படின்றது தான் நம்மளோட மோட்டோ. அதுல இருந்து பாத்தீங்கன்னா அது எலக்ட்ரிசிட்டியில இருந்து இந்த பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஆயில் ஆகட்டும், நேச்சுரல் கேஸ் ஆகட்டும், கோல் ஆகட்டும், இந்த ரெனியூவபிள் எனர்ஜி ரிசோர்சஸா இருக்கட்டும், இது எல்லாமே ஒத்து போற ஒரே விஷயம் பாத்தீங்கன்னா நம்ம எலக்ட்ரிசிட்டி தான். இங்க பாருங்க, ஆயில் இஸ் அக்செப்டபிள், நேச்சுரல் கேஸ் இஸ் அக்செப்டபிள், கோல் இஸ் அக்செப்டபிள், அண்ட் திஸ் ரெனியூவபிள் எனர்ஜி ரிசோர்சஸ் இஸ் அக்செப்டபிள். இது எல்லாமே அக்செப்ட் பண்ணி நம்மளால ஒரு பேட்டரி எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளை ரன் பண்ண முடியும்னா why can't we can go to that? அதுதான் நம்மளோட கொஸ்டின். And then பாத்தீங்கன்னா this all the basic things நான் சொன்ன மாதிரி internal combustion, hybrid, plug-in hybrid and fuel cell electrical vehicle, this all under the categories of electrical vehicle. அதோட எனர்ஜி சோர்ஸ் என்னென்ன,
எந்தெந்த ஃபியூவல்ஸை யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நான் இங்கே கொஞ்சம் டிஸ்கிரைப் பண்ணி காமிச்சிருப்பேன். அது நோட் பண்ணலாம், கொஞ்சம் கிளியராக நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பார்த்தோன்னா எஃபிஷியன்சி நம்ம சொன்ன மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு எஃபிஷியன்சி இருக்குது. பேட்டரி எலக்ட்ரிக்கல் வெஹிக்கல் நான் சொன்ன மாதிரி இதோ இங்கே பாருங்கள், இந்த பிஇவி மட்டும்தான் நான் எஃபிஷியன்சி காமிச்சிருக்கேன். இது எல்லாத்துக்கும் இண்டிவிஜுவல் எஃபிஷியன்சிஸ் இருக்குது. அப்படி இருக்கும்போது பேட்டரியில் வந்து நம்ம எலக்ட்ரிசிட்டியை யூஸ் பண்ணி 100% ரன் பண்ண வைக்கலாம். ஒரு பேட்டரியை யூஸ் பண்ணி 98% அண்ட் மோட்டர் டிரைவை யூஸ் பண்ணி 78%, வீல்ஸ் யூஸ் பண்ணி 72%. இதுதான் வந்து எஃபிஷியன்சி ஆஃப் பிஇவி. அந்த ரிமைனிங் எஃபிஷியன்சிஸை ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ லேட்டர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பேரிசன் கேபிட்டல் அண்ட் ஆப்ரேட்டிங் காஸ்ட் நெக்ஸ்ட் வந்தாச்சு. இதோடது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் பிஇவி பற்றி தான், ஐ மீன் இந்த பேட்டரி எலக்ட்ரிக்கல் வெஹிக்கலை பற்றி தான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். பிகாஸ் இட்ஸ் மஸ்ட் ஃபார் அஸ் டு லேர்ன். ஸோ பேட்டரி எலக்ட்ரிக்கல் வெஹிக்கலில் கண்டிப்பாக ஃபியூவல் அப்படின்றது ஒன்று இல்லவே இல்லை. ஃபியூவல் இஸ் நத்திங் பட் லிக்விட் ஃபியூல்ஸ் ஆர் கேசஸ் ஃபியூல்ஸ் எதாவது வேணா இருக்கட்டும், அது இங்கே இல்லவே இல்லை. ஸோ வந்துட்டு அதோட ஃபியூவல் எக்கானமி கண்டிப்பாக வந்து அதிகமான அட்வான்டேஜை தான் கொடுக்குது தேன் இன்டர்னல் கம்பஷன் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கல். அண்ட் தென் பேட்டரி எலக்ட்ரிக்கல் வெஹிக்கல் வந்து நம்ம வந்து ஒரு ஐசி இன்ஜின் யூஸ் பண்ணுற எலக்ட்ரிக்கல் வெஹிக்கல் மாதிரி ரொம்ப மெயின்டெனன்ஸ் பண்ணிக்க தேவையில்ல. அப்பப்போ சர்வீஸ் கொடுத்துக்கிட்டு அந்த மாதிரி நம்ம இருக்க தேவையில்ல. லெஸ் மெயின்டெனன்ஸாகவே இருக்கலாம். பிகாஸ் வி ஆர் யூசிங் எலக்ட்ரிக் மோட்டார் அண்ட் பேட்டரி ஒன்லி. ஸோ லெஸ் மெயின்டெனன்ஸ். பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஹை பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அண்ட் ஸ்மூத் கண்ட்ரோல் இருக்கும். அண்டு பார்த்தீங்கன்னா இது வந்து சோலார் மூலியமா, ஐ மீன் இந்த ரெனியூபிள் சோர்சஸ் சச்சா சோலார் மூலியமாகவும் சார்ஜ் பண்ணிக்கலாம். லெஸ் நாய்ஸி. இது ஓரளவுக்கு நம்ம அட்வான்டேஜ்னு சொன்னாலும் ஓரளவுக்கு டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்ல முடியும். பிகாஸ் நாய்ஸ் ரொம்ப கம்மியாக நம்ம வண்டி போச்சுன்னா நம்ம பக்கத்தில் வண்டி வரதே தெரியாது. ஸோ இட்ஸ் மேபி அட்வான்டேஜ் விச் இஸ் ஈக்குவல் டு த டிஸ்அட்வான்டேஜ். அந்த டிஸ்அட்வான்டேஜ் நமக்கு பார்த்தீங்கன்னா பேட்டரி எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் வந்து இன்டர்னல் கம்பஷனை விட விலை அதிகம், காஸ்ட்டு. இது எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா பேட்டரி காஸ்ட் அண்ட் சில வருஷத்துக்கு அப்புறம் பேட்டரியை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும், அதுவும் ஒரு வகையான டிஸ்அட்வான்டேஜ் தான். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா சார்ஜ் பண்ணிக்கணும், ஒரு லிமிட்டட் ரேஞ்சுக்கு அப்புறம் நம்ம வந்து அதை சார்ஜ் பண்ணணும், அதுவும் ஒரு வகையான இதுதான். ஸோ இது ரெண்டும் தான் டிஸ்அட்வான்டேஜ். ரிமைனிங் திங்ஸ் பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜ் தான் அதிகமாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம பெனிஃபிட்ஸில் எல்லாமே பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்டர் ஆக போகிற பார்ட் வந்துட்டு டைப்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கல்ஸ் அண்ட் இட்ஸ் சேலஞ்சஸ். இவிஸில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். அந்த டைப்ஸ் வந்து எந்த பிரகாரமாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொபல்ஷன் டிவைசஸ், எனர்ஜி சோர்சஸ், எனர்ஜி கரியர்ஸ். ப்ரொபல்ஷன் டிவைசஸ் இஸ் நத்திங் பட் ஒரு இன்ஜினை பேஸ் பண்ணி எப்படி டிவைஸ் வந்து ரன் ஆக போகுது. எனர்ஜி சோர்சஸ் இஸ் நத்திங் பட் அதான் நம்ம எனர்ஜி சோர்ஸ்னா என்ன சொல்லுவோம், லிக்விட் ஃபியூல்ஸ், பேட்டரி, அது என்ன எனர்ஜி சோர்சஸ். எனர்ஜி கரியர்ஸ் இஸ் நத்திங் பட் இட் இஸ் அ சப்ஸ்டன்ஸ், அதாவது ஃபியூவலை வந்து ஒரு சப்ஸ்டன்ஸ்னு சொல்லுவாங்க தட் கண்டைன்ஸ் எனர்ஜி. அது எப்படி வேணா இருக்கலாம், மெக்கானிக்கல் ஒர்க்காக இருக்கலாம், ஹீட்டாக இருக்கலாம், கெமிக்கலாக இருக்கலாம், ஃபிசிக்கல் ப்ராசஸாக இருக்கலாம். அது என்ன எனர்ஜி கேரியர்ஸ் நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ப்ரொபல்ஷன் டிவைசஸ். இந்த ப்ரொபல்ஷன் டிவைசஸை ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ப்ரொபல்ஷன் டிவைசஸ் அதில் ரெண்டு இருக்குது, பியோர் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் அண்ட் ஹைப்ரிட் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் இருக்குது. ஸோ என்ன இதோட வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியோர் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளை வந்து பிவிஎஸ்னு சொல்லுவாங்க, பியோர் வெஹிக்கிள்ஸ்னு. ஸோ அது வந்து ஒன்லி டிபெண்ட் ஆன் எலக்ட்ரிக் மோட்டாரை மட்டும் டிபெண்ட் பண்ணி இருக்கிறது பியோர் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள். அதாவது எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ன்றது ஒரு எலக்ட்ரிசிட்டியிலேருந்து பவரை கெட் பண்ணிட்டு நம்ம பேட்டரியை சார்ஜ் பண்ணிட்டு நம்ம மோட்டாரை ரன் பண்ணின்னு ஓடக்கூடிய ஒரு வெஹிக்கிள் தான் பியோர் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள். அதாவது ஹைப்ரிட் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஆஸ் வெல் எலக்ட்ரிக் மோட்டாரும் யூஸ் ஆகும், இன்ஜினும் யூஸ் ஆகும். அதான் ஹைப்ரிட் அப்படின்னாவே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் இன்ஜின் அண்ட் எலக்ட்ரிக் மோட்டார். அதான் வந்துட்டு ப்ரொபல்ஷன் டிவைசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தா எனர்ஜி சோர்சஸ். ஸோ எனர்ஜி சோர்சஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அதில் 3 இருக்குது, பேட்டரி, ஹைப்ரிட், ஃபியூவல் செல். ஸோ பேட்டரி அப்படின்னு சொல்லும் போதே கண்டிப்பாக அது வந்து பேட்டரியை மட்டும்தான் யூஸ் பண்ணும் ஆஸ் எனர்ஜி சோர்ஸாக. ஹைப்ரிட் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு தெரியும் ஒரு காம்பினேஷன் ஆஃப் 2, பேட்டரியும் யூஸ் பண்ணும், லிக்விட் ஃபியூல்ஸும் யூஸ் பண்ணும், அதான் ஹைப்ரிட். அண்ட் தென் ஃபியூவல் செல் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் பேட்டரி அண்ட் ஃபியூவல் செல்லை வந்து ஒரு சோல் எனர்ஜி சோர்ஸஸாக எடுத்துக்கும். ஆனால் பிஇவி மட்டும்தான் இட் வில் டேக் த எனர்ஜி சோர்ஸ் எஸ் எ சோல் எனர்ஜி சோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்டரியை மட்டும்தான் எடுத்துக்கும். அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எனர்ஜி கரியர்ஸ். எனர்ஜி கரியர்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுலேயும் வந்துட்டு பிஇவி, ஹெச்இவி, ஃபியூவல் செல்.
ஸோ இதில் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன வந்து கரியர்ஸாக எடுக்குது, அந்த ஃபியூவல் சப்ஸ்டன்ஸை எப்படி வந்து மெக்கானிக்கல் ஒர்க்கா இல்லை ஹீட்டாக கெமிக்கலாக எந்த வித ப்ராசஸாக எடுத்துக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேட்டரி எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளோட மெயின் எனர்ஜி கேரியர் வந்துட்டு எலக்ட்ரிசிட்டி தான். அந்த எலக்ட்ரிசிட்டி மூலயமா தான் பேட்டரி வந்து சார்ஜ் ஆகி அதுக்கப்புறம் பிவி வந்து ரன் ஆகும் அந்த எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள். தென் ஹைப்ரிட் இஸ் நத்திங் பட் லிக்விட் ஃபியூவல்ஸ் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. இது ரெண்டோட காம்பினேஷன் தான் ஹைப்ரிட். ஃபியூவல் செல் இஸ் எலக்ட்ரிசிட்டி அண்ட் ஹைட்ரஜன். ஸோ வந்துட்டு நம்ம இப்போ என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஓவர்வியூவோட டைப்ஸ் மட்டும்தான் பார்த்துருக்கோம். அதுவும் இல்லாமல் இதில் வந்து நான் நெக்ஸ்ட் வர வீடியோவில் வந்துட்டு உங்களுக்கு வந்து பிஇவினா என்ன, எஃப்சிஇவினா என்ன, அல்ட்ரா கெப்பாசிட்டர், அல்ட்ரா ஃப்ளைவீல் இது என்ன, அதோட கிளாசிஃபிகேஷன்ஸ் என்ன, ஹைப்ரிடோட கிளாசிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படின்றது உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.